ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈவினிங் டைம் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. ப்ரெட் வச்சு பண்ண போகிறோங்க. மசாலா ப்ரெட் இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவு அரிசி மாவு. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, இது கூடவே சின்ன துண்டு இஞ்சியை துருவி சேர்த்துருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணோம்னா அங்கங்கே பல்லில் அகப்படும். அதுக்கு பதில் இந்த மாதிரி துருவிட்டோம்னா தெரியாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். முதல்ல இப்போ தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். இன்னும் 2 மசாலா பொருள் இருக்குது, அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை மொத்தமாக ஊற்றி பிசைஞ்சிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது பேஸ்ட் மாதிரி இருக்கணும், அதுக்காக பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். கடலை மாவு அரிசி மாவு ரெண்டும் சேர்த்து 1/2 கப் இருக்குது, அதுக்காக 1/2 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே பிரெட் பஜ்ஜி பிரெட் பக்கோடா ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈவினிங் டைம் வித்தியாசமாக செய்யலாம், நல்லாயிருக்கும். 2 சாப்பிட்டாவே போதும், நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அப்படியே இந்த அளவு மாவு 4 ப்ரெட்டுக்கு கரெக்டாக இருக்கும், சின்ன சைஸ் ப்ரெட்டுக்கு. நான் 2 பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால 4 ப்ரெட்டுக்கு சரியாக இருக்குது. நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் போடுறதுன்னா இன்னும் 2 ப்ரெட்டுக்கு சேர்த்தி கூட போடலாம். பாருங்கள், இந்த டெக்ஸ்டர் கரெக்டாக இருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த பக்கம் அடுப்பில் கல் வச்சுருக்கேன். கல் காயட்டும். எண்ணெய் 2 ஸ்பூன் விடுறேன், எண்ணெயும் காயட்டும். இப்போ நம்ம அந்த ப்ரெட் மேலே இதை எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு சைடுக்கு இந்த கரண்டியில் ஒரு கரண்டி சரியாக இருக்கும். நல்லா ஃபுல்லாக அப்படியே பரப்பி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு இப்போ அதுக்குள்ளே கல் எண்ணெய் ரெண்டும் காஞ்சிருச்சு. இதை அப்படியே திருப்பி போடலாம். ஸ்ப்ரெட் பண்ண சைடு உள்ளே இருக்கிற மாதிரி திருப்பி போட்டுட்டு இப்போ இது மேல் பக்கத்துக்கு இன்னொரு கரண்டி எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஈவினிங் டைமில். கூட ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதை சாண்ட்விச் ப்ரெட்லேயும் பண்ணலாம், நார்மல் ப்ரெட்லேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி நார்மல் ப்ரெட்டில் தான் பண்ணுறேன். அப்படியே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பக்கம் சுட்டுட்டு திருப்பி போடலாம். 2 பக்கம் நல்லா காயணும். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், கொஞ்சமாக விட்டால் போதும். இப்போ 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா குக்கான உடனே அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மசாலா ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இது கூட தொட்டுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான இந்த மசாலா ப்ரெட் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.